வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தியாகி அன்சாரி துரைசாமி நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம் தலைமையில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு சார்பில் தியாகி அன்சாரி துரைசாமி நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி மகாத்மா காந்தி வீதி, சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சரவணன் குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை தமிழ் சங்கம் சார்பில் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாள் விழா தமிழ்சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்றது. புதுவை தமிழ் சங்கம் சார்பில் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாள் விழா புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. தமிழ்சங்க தலைவர் முனைவர் முத்து, பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் முனைவர் பாரதி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தமிழ் சங்கத்தின் செயலர் சேனு மோகன்தாஸ் வரவேற்புரையாற்றினார். புதுவை தமிழ் சங்கத்தின் பொருளாளர் அருள் செல்வம், துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, துணை செயலர் தினகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். துணைத் தலைவர் ஆதி கேசவனார் தலைமையில் பாரதிதாசன் போற்றும் பெண்ணையும் என்ற தலைப்பில் தாவரங்கள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்சங்க நிர்வாகிகள், தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை, ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு அனுமனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபார்த்தனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு, தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு, பச்சை பட்டுடுத்தி, எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபார்த்தனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபார்த்தனைகள் காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட 2 இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மையத்தை தொகுதி எம்எல்ஏ KSP ரமேஷ் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட சண்முகாபுரம், கொஞ்சம்கிளி மாரியம்மன் கோவில் வீதி உட்பட 2 இடங்களில் சுமார் 12 லட்சம் மதிப்பில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு குடிநீர் நிலையத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தொகுதி NR காங்கிரஸ் பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நுகர்வோர் ஆணையத்தில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் 7 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. மத்திய அரசின் நுகர்வோர் விவகாரங்கள் துறை மற்றும் தேசிய நுகர்வோர் பூசல்கள் குறைதீர்வு ஆணையம் மக்கள் நீதிமன்றம் மூலம் வழக்குகளுக்கு தீர்வு காண உத்தரவிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் மாவட்ட நுகர்வோர் குறைதீர்வு ஆணையத்தில் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. மாவட்ட நுகர்வோர் ஆணைய தலைவர் முத்துவேல் நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்தார். உறுப்பினர்கள் கவிதா, ஆறுமுகம் ஆகியோர் அடங்கிய அமர்வு வழக்குகளின் மனுக்களை விசாரித்தனர். அதன்படி 10 வழக்குகள் விசாரிக்கப்பட்டதில் பேச்சுவார்த்தையில் 7 வழக்குகளுக்கு உடன்பாடு ஏற்பட்டு தீர்வு காணப்பட்டன. அதன்படி ரூபாய் 5.73 லட்சம் முறையீட்டாளர்களுக்கு வழங்கப்பட்டது. மக்கள் மன்ற தொடக்க நிகழ்ச்சியில் புதுச்சேரி தலைமை நீதிபதி ஆனந்த் பங்கேற்று பயனாளிகளுக்கான காசோலைகளை வழங்கினார். கூடுதல் நீதிபதி தாமோதரன், தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி சிவக்குமார் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியிலிருந்து தமிழக பகுதிக்கு மது பாட்டில்களை காரில் கடத்த முயன்ற 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கீழ்புத்துப்பட்டு அய்யனார் கோவில் அருகில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது புதுச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி வந்த தமிழக பதிவெண் கொண்ட காரை போலீசார் நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் புதுச்சேரி மது பாட்டில்கள் மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து காரில் இருந்த மூவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் திருவண்ணாமலை மாவட்டம் திருவெட்டிபுரம் மருதியை சேர்ந்த சம்பத்குமார், வெங்கட்ராயன் பேட்டையை சேர்ந்த செல்வபாண்டியன் மற்றும் லோகநாதன் என்பதும் புதுச்சேரியிலிருந்து மது பாட்டில்களை கடத்தி சென்று தமிழக பகுதிகளில் அதிக விலைக்கு விற்பனை செய்ய முயன்றதும் தெரிய வந்தது. இதனையடுத்து கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மொரட்டாண்டி சனீஸ்வரர் கோவிலில் நேற்று நடந்த ராகு கேது பயிற்சி சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பரிகார பூஜை செய்து வழிபட்டனர். நவக்கிரகங்களில் ஒன்றான ராகு பகவான் நேற்று மாலை 4:20 மணிக்கு மீனம் ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் இடம்பெயர்ந்தனர். அதனையொட்டி புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை மொரட்டாண்டியில் அமைந்துள்ள சனீஸ்வரர் கோவில் வளாகத்தில் 12 அடி உயர ராகு மற்றும் கேது பகவான்களுக்கு சிதம்பர கீதாராம் குருக்கள் தலைமையில் சிறப்பு பூஜை நடந்தது. அதனையொட்டி நேற்று காலை 11 மணிக்கு நட்சத்திர ராசி பரிகார ஹோமம் மற்றும் மகா பூர்ணாகிதி நடந்தது. பகல் 12 மணிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் 108 லிட்டர் பால் அபிஷேகம் நடந்தது. மாலை 4:20 மணிக்கு ராகு மற்றும் கேது பகவான்களுக்கு பஞ்சலோக ஆபரண கவசம் சாற்றி மகா தீபார்த்தனை நடந்தது. ஏராளமான பக்தர்கள் பரிகார பூஜை செய்து வழிபட்டனர். பக்தர்களுக்கு கடலூர் குமார பாபா தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ராகு கேது பயிற்சியை முன்னிட்டு திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ராகு கேது பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. நிழல் கிரகங்களான ராகு கேது நேரெதிர் ராசியில் இருக்கும் கிரகங்கள் ஒரே நாளில் பெயர்ச்சியாவர். அதன்படி நேற்று ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும், கேது கன்னியிலிருந்து சிம்மத்திற்கும் இடப்பெயர்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் ராகு கேது பயிற்சி விழா நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள ராகு பகவான் மற்றும் கேது பகவானுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமிகளுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு பின்பு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ராகு கேதுவிற்கு சிறப்பு தீபார்த்தனை காட்டப்பட்டது. மேலும் மாதந்தோறும் நடைபெறும் சிவராத்திரி விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ காசி விஸ்வநாதருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.